வணக்கம். ஆன்மா சுகமளிக்கட்டும், ஒளிரட்டும், மலரட்டும். வெளியே தேடாதே, உனக்குள் இருக்கு பொக்கிஷம். உனக்குள் இருக்கு ஜீவன், ஒளி. அதை அறிந்து கொடு. வெளியில் தேடி உழன்று விடாது. ஆம், நாம் வெளியே தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த கோயில், இந்த கோயில், அந்த மாது, அதுக்கு ஞாபகத்தில் இல்லை, அந்த சித்தர், இந்த சித்தர் அப்படிங்கிற ஒரு உளைச்சல், ஒரு தேடல், ஒரு உந்தல் தான் இருக்கிறோம். ஆனால் நீதான் இறைங்கிறத, நீதான் மகிமைங்கிறத நாம் உணர்வதில்லை. அந்த தேடுதலே இருந்து உணர்ந்து விடுகிறோம். உண்மையில் நீதான் பிரம்மம். உன்னை நேசி, உன்னுடைய நிலையை உணர், உன்னுடைய மனதை நேசி, ஆன்மாவை நேசி, உன்னுடைய ஒழுக்கத்தை நேசி, செயலை நேசி. ஒழுக்கம் நிலையோட உயர்ந்திருக்கும் போது நீதான் பிரம்மம், நீதான் இறை. எங்கேயும் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னில் இருக்கிறது, அனைத்துமே உன்னில் தான் இருக்கிறது. தேடி உழண்டு தெரிந்து அந்த தேடுதலையே பாதி உழைச்சல் ஏற்பட்டு அது முடிவுக்கு வராது. இறைங்கிறது என்ன? இறைநிலைங்கிறது என்ன? பிரம்மத்தினுடைய நிலைதான் இறை. நீதான் பிரம்மங்கும் போது நீதான் இறை, நீதான் ஜீவன், நீதான் முக்தி, நீதான் செயல்படுவோம், நீதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தினுடைய ஒளி வெள்ளத்தில் நீ ஒளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இன்னொரு தேடல் இருக்கு. தேடலே உணர்ந்து விடுகிறோம். தேடல் அந்த கொஞ்ச நாளைக்கு எதையும் மாமிசம் சாப்பிடாம அப்படி ஒரு நிலை. அப்புறம் திருப்பி மறுநாளே மாமிசத்தை நல்லா முழுமையாக சாப்பிடுவது. இப்படி பொய்மைப்படுத்தி கொண்டு நாம் இறையை தேடாமல் இருக்கிறோம். நீதான் இறைங்கிறத கூட நிச்சயமாக நீ இறை